உங்களை யாவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவும் அவருடைய வார்த்தையும் கேட்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காகவும் தருணத்துக்காக தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அது உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரும்படியாக தியானிக்கும்படியாக அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை தேவன் கொடுத்ததுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிற, தேவனை மகிமைப்பட்டுக்கிறேன். அப்படியே போல் இந்த வார்த்தைக்காக நம்ம கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் நிமிடம் நம்ம ஜெபிக்கலாம். அந்த இடத்துல அன்பின் தேவனே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உண்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தருணத்தையும் இந்த நேரத்தையும் எங்களுக்கு தந்ததுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீங்கள் எங்களோடு கூட இடைப்படுங்க, நீங்கள் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் டேடி. அப்பா இந்த வார்த்தைகள் ஆண்டவரை எங்களோடு கூட ஆண்டவரே வார்த்தைகள் ஆண்டவர் அநேக இடங்கள் ஆண்டவரை போய் சுகமும் ஆரோக்கியம் உண்டாகும் நாங்கள் செபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள கேட்கிற ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் ஆண்டவர் நம்முடைய விடுதலையும் சமாதானம் வரும்படியாக செபிக்கிறையா. ஆண்டவரே நம்முடைய வார்த்தை எங்களோடு கூட இடைப்படுங்க இயேசுவின் நாமத்துல அப்பா நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக அன்றைய வார்த்தையும் பார்க்கும்படியாக கற்றுக் கொடுத்த ஒரு கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்துக்குள் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு விசுவாசத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேச போகிறேன். விசுவாசம்ன்றது அநேக காரியங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அநேக காரியங்கள் இருக்கு. ஆனால் தேவன் சில விசுவாசங்களை ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கார். அந்த விசுவாசத்துக்குள்ள நம்மளை போக வைக்கிறவராக இருக்கார். அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நம்மளோட வாழ்க்கையில ஆகக்கூடிய காரியங்கள் அடையாளங்கள் பெரிதாக இருக்கிறது. அப்போ நம்மளோட சிறு விசுவாசம் இருக்கு, பெரிய விசுவாசமும் இருக்கிறது வேதத்தில். நம்ம எந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம போகிறோமோ அந்த விசுவாசம்ன்றது நம்மளை என்னைக்கும் நம்மளை விட்டு போகாத குறிதா இருக்கிறது. எப்போதும் அந்த விசுவாசம்ன்றது நம்மளை ரட்சிக்கிறதா இருக்கிறது. விசுவாசம்ன்றது நம்ம எல்லாவற்றிலையும் காப்பாற்றக்கூடியதா இருக்குது. இன்னைக்கு ஒரு சகோதரி, ஒரு ஸ்திரியை குறித்து நான் இன்னைக்கு அவங்களோட விசுவாசம் எப்படி இருந்தது, அவங்களோட விசுவாசத்துல அவங்க எப்படி கடந்து போனாங்க, தேவன் என்ன பேசினார், என்னென்ன காரியங்கள் தேவன் அங்கே கொடுத்தார் என்று இன்னைக்கு நான் வேதத்திலிருந்து கொஞ்ச நேரம் நம்ம இந்த வசனத்துல நம்ம தியானிக்கிறவளா இருக்கிறோம். தேவன் நம்மளோடு கூட பேசுகிறவராக இருக்கிற நேரத்துல மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல அது 22வது வசனத்தை நம்ம வாசிப்போம், கேட்போம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அதுக்கு மேல வசனம் எப்படி படிங்க, 21 படிங்க. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். தீரு சீதோன் என்ற அந்த பட்டணத்துக்கு அவர் போனக்குரியவராக இருக்கிறார். அந்த சீதோன் அந்த பட்டணத்துல நீங்க பார்க்கும்போது அங்க புறஜாதி மக்கள்கள், புறஜாதி இருந்த ஒரு ஜனங்கள், அவர்கள் அந்த கிராமம் அந்த பட்டணம் தள்ளப்பட்ட ஒரு கிராமமா இருக்கிறது. அந்த கிராமத்துக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறாரு, போகக்கூடியவராக இருக்கிறார். அந்த இடமே புறஜாதிகள் நிரம்பின இடம், தேவன் அறியாத சில இடங்களா அந்த இடத்துல இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்துக்கு, அந்த இடத்துக்கு அங்க போகக்கூடியவராக இருக்கிறார். இப்ப 22ல நம்ம வாசித்து பார்க்கலாம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இவள் ஒரு புறஜாதியா இருக்கிறா. அந்த இடத்துல அந்த ஸ்திரீ அவங்க பார்க்கும்போது அந்த சகோதரன் சொல்றா, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது அவங்க அழைக்கிறாங்க என்று பார்க்கும்போது, எப்படியாவது கூப்பிடுறாங்க என்று பார்க்கும்போது, தாவீதின் குமாரனே, எனக்கு நீங்க இறங்குங்க, தாவீதின் குமாரனே. பாருங்க, அந்த இடத்துல அந்த பெருஜாத சகோதரி இயேசுவை நன்றாக அறிந்தவராக இருக்கிறாங்க. அந்த இடத்துல யூதர்கள் கூட அறிந்தவர்களா இருக்கிறாங்களோ இல்லை தெரியாது. ஆனா இந்த சகோதரி தேவனை எப்படி அறிமுகப்படுத்துறான்னு பார்க்கும்போது, தாவீதின் குமாரனே, நீ எனக்கு இறங்கும் என்ற அந்த இடத்துல சொல்லக்கூடிய காரியமா இருக்கிறது. அப்ப பாருங்க, அந்த இடத்துல தேவனை தாவீதின் குடும்பத்துல, தாவீதின் வம்சத்துல பிறந்தவர் தேவன். அந்த இடத்துல அந்த சகோதரி தெரிந்து வைத்திருக்கிறாங்க, அவங்க தெரிந்து வைத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கீழே வசனத்தை அவங்க சொல்றாங்க, அவரோட மகள் கொடிய விசுவாசினால தாக்கப்பட்ட காரியமா இருக்கிறது, அப்பா நீங்க அதை குணமாக்குங்க என்று அந்த இடத்துல சொல்லக்கூடிய காரியமா இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் அநேக
குருடர்களை கண்களை திறந்தவர், அற்புதங்களை செய்தவர், எத்தனையோ பேர்களுக்கு விசுவாசிகளை துரத்தினவர், அற்புதங்களை செய்தவர், அடையாளங்களை செய்தவர், எத்தனையோ அற்புதங்களை செய்த தேவன் இயேசு அங்க இருக்கிறாரு. ஆனா இந்த சகோதரியை போய் அந்த இடத்துல தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு, என் மகள் கொடிய விசுவாசினால அவள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் போது அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணல, அந்த மகளுக்கு வந்து ஒரு பதிலே கொடுக்கல. அந்த இடத்துல பதிலே வரல அவளுக்கு. அந்த இடத்துல ஒரு பெரிய ஏமாற்றம் அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில உண்டாகக்கூடியதா இருக்கிறது. நீங்க எடுத்து பாருங்க, அவ்வளவு ஒரு தேவையோடு கூட தேவன்கிட்ட போறா, ஒரு தேவையை ஒரு எதிர்பார்ப்போடு போறாங்க. அந்த எதிர்பார்ப்பு கிடைக்கலன்னா, அந்த ஒரு காரியம் நமக்குள்ள கிடைக்கலன்னா, நம்ம எவ்வளவு சோர்வுக்குள்ள போகிறோம், எவ்வளவு டிப்ரெஷனுக்குள்ள நம்ம போகிறோம், எவ்வளவு ஒரு காரியத்துக்குள்ள நாங்கள் போகக்கூடியவங்களா இருக்கிறோம். அந்த இடத்துல இந்த சகோதரிக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் உண்டாகக்கூடியதா இருக்கிறது. ஆனாலும் இந்த சகோதரி அப்படியே விட்டு விடல, மறுபடியும் அந்த 23ல வரக்கூடியவங்களா இருக்கிறாங்க பாருங்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். ஆண்டவர் வந்து அந்த சகோதரிட்ட ஒரு வார்த்தையும் பேசலையா, ஒரு வார்த்தையும் அந்த இடத்துல சொல்லப்படல. ஆனா அந்த இடத்துல அந்த ஆண்டவர் பேசாத போது அந்த டிப்ரெஷன், அந்த சோர்வுன்றது எப்படி இருக்கும். ஆனா இவங்களுக்குள்ள இருக்க அந்த விசுவாசம் என்ன ஆகல, தழுந்து போகல. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கை, இயேசு மேல வைத்த அந்த நம்பிக்கை தழுந்து போகல. அங்க சீஷருங்க வந்து சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. என்ன சொல்லுகிறாங்கன்னா, அவங்க நம்ம பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க பதில் சொல்லி அனுப்பிடுங்கன்னு. அந்த இடத்துல வந்து தேவன் அப்பயும் வந்து என்ன பண்ணல, எதுவுமே அந்த இடத்துல சொல்லல. அவர்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி அவங்க பின்தொடர்ந்து வராங்க, அவங்களுக்கு குணமாக்குன்னு. ஆனா தேவன் இதுல வந்து பார்க்கும்போது, தேவன் வந்து அவர் சர்வ வல்லமையான தேவன், அற்புதமான தேவன். அவர் ஒரு வார்த்தை சொன்னா அங்க அற்புதம் நடந்திருக்கும். ஒரு வார்த்தை சொன்னா என்ன இருந்திருக்கும், அந்த பிசாசினால அந்த மகள் விடுதலை ஆயிருக்கும். ஆனா அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில அவளை வந்து அவர் ஒரு புறஜாதியா இருக்கிறா. ஆனா அவளுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக, அந்த விசுவாசத்தின் பாதையில போகும்படியாக, அந்த விசுவாசத்தை நோக்கி அவள் இருக்கிறாரா இல்லையான்ற அந்த ஒரு காரியத்தை அந்த இடத்துல கொண்டு வருகிறவரா இருக்கிறாங்க. இந்த பாருங்க, இயேசுவை பின்பற்றி கொண்டே இருக்கிறாங்க. பின்பற்றி கொண்டே வரும்போது கூட சீஷருங்க கீழே இருக்க முடியல. இவள் பின்பற்றி வருகிறா, இவளுக்கு ஏதாச்சும் நீங்க உதவி பண்ணி என்ன பண்ணுங்க, அனுப்பி விட்டுடுங்கன்றாங்க. ஆனா தேவன் அப்படி செய்யல. தேவன் வந்து அவருடைய வார்த்தைகளும் அந்த இடத்துல கேட்கவில்லை. தேவனும் என்ன பண்ணாரு, இன்னும் அப்படியே அந்த காரியம் இன்னும் அப்படியே தொடர்ந்து வருகிறது. அப்படியே அந்த காரியங்கள் தொடர்ந்து வரும்போது அதுல 24 அதுல பார்க்கும்போது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து திருப்பி வந்து ஆண்டவர் அந்த சகோதரி வந்து கேட்கிறா. அப்ப ஆண்டவர் வந்து சொன்னாரு, இஸ்ரேல் ஜனங்களே விடுவிக்கும்படியாகவும் ரட்சிக்கும்படியாக தான் நான் வந்திருக்கிறேன். ஏன்னா பிரஜாதிகளை நான் விடுதலை ஆக்க அந்த இடத்துல வரல. அப்ப கூட அந்த இடத்துல வந்து அந்த வார்த்தையை அந்த சகோதரி கேட்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்ப அதுக்கப்புறம் வந்து சொல்ற, ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் வந்து முதல் வந்து வார்த்தையை வந்து பேசல. ரெண்டாவது வந்து சீஷருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க, அந்த சகோதரிக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்பயும் வந்து என்ன பண்ணல, தேவன் என்ன பண்ணல, விடுதலை ஆக்கல. ஏன்னா அந்த கிராமத்துல அப்படியாப்பட்ட ஒரு ஜனங்கள் இருந்தாங்க, அப்படியாப்பட்ட ஒரு மக்கள் அந்த கிராமத்துல இருந்தார்கள். ஆனா இந்த சகோதரி தொடர்ந்து தேவன் என்ன பண்ணி கொண்டிருந்தாலாம், பின்படுத்தி கொண்டே வந்து கொண்டிருந்தார். வாசிங்க அப்படியே கீழே வசனம். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். இப்ப பணிந்து கொண்டார் என்றால் நம்ம சொல்றோம், தேவனை ஆராதிக்கிறவளா இருக்கிறார். தேவனுடைய பாதத்துல அவள் பணிந்து கொண்டு அவர் என்ன பண்ணுகிறார், சோர்ந்து போகாமல், என்னுடைய காரியத்தில் தேவன் வெற்றி தருவார், என்னுடைய காரியத்துல தேவன் ஜெயத்தை தருவார், என்னுடைய காரியத்தை தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கார். கர்த்தரை தொழுந்து கொண்டு கர்த்தரே அவர் ஆராதிக்கிறவளா இருக்கிறார், கர்த்தரே போற்றுகிறவளா இருக்கிறார். ஹல்லேலூயா.
எப்படியெல்லாம் அவர் வர்ணிச்சிருப்பா, எப்படியெல்லாம் தேவனை பத்தி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவளுக்கு வந்து கொடிய ஒரு வேதனைக்குள்ள அவள் மகள் பிசாசு பிடித்தவளா இருக்கிறாங்க. அங்க அவளுக்கு விசாரிக்கிறவங்க யாரும் இல்லை, அவருக்கு ஒரு உதவி செய்கிறவங்க யாருமே கிடையாது. அந்த சகோதரிக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்லக்கூடியவங்க இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் யாருமே அந்த இடத்துல அந்த சகோதரிக்கு உதவி செய்யறவங்க இல்லை. ஆனா அவரை ஒரே ஒருத்தரை பிடித்து கொண்டார். அவர் யாரை பிடித்து கொண்டார் என்று பார்க்கும்போது இயேசுவை பிடித்து கொண்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில கூட நாங்க இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம போகிறோம், தோல்வி பெற்றுக்கொள்கிறோம். இந்த மனிதர்களை நம்புறோம், அவர்கள் உதவி செய்வார்கள், இதுல நாங்க மேல போயிடலாம், இதுல நம்ம ஆசீர்வாதம் வந்துடும் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்மளோட வாழ்க்கையை நினைத்து பாருங்க, சிலதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் 100% தோல்வியா தான் இருக்கும். ஆனா தேவனை நம்பி போனவர்களுக்கு, தேவனை சார்ந்து நின்றவர்களுக்கு, தேவனை விசுவாசித்தவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில எப்போதும் தோல்வி என்றது கிடையவே கிடையாது. ஏன்னா தேவனுடைய வசனம் நம்மளுக்கு அருமையா சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய சமூகத்துல வந்தவர்களே ஆண்டவர் ஒருபோதும் அவர் புறம்பி தள்ளுவதே இல்லை என்றார். அவர் உதவி செய்வதில் அவர் சோர்ந்து போக மாட்டார், அற்புதம் செய்வதில் அவர் சோர்ந்து போக மாட்டார், நம்மளுக்கு வேண்டிய நன்மைகளை உண்டாக்க முடியாத ஆண்டவர் சோர்ந்து போக மாட்டார். எல்லாத்தையும் தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு விசுவாசத்தையும், அந்த விசுவாசம் நமக்குள்ள அது உறுதியா இருக்கிறதா என்று காணப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, சில இடங்களை நம்ம பார்க்கும்போது முதலே ஒரு ஏமாற்றப்பட்டார், ரெண்டாவதோ காரியங்கள் கிடைக்கப்படல, மூன்றாவது வந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. அது கீழே அப்படியே வாசிங்க. அதற்கு அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமென். ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடுவதாக என்ற இடத்துல சொல்லப்பட்டுகிறது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க, அவள் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த இடத்துல அவருடைய நம்பிக்கை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், அந்த மேஜிக்கிலிருந்து கீழே விழுகிற அந்த ஒரு துளியாவது என் பிள்ளைகள் அந்த சாப்பிடக்கூட முடியுமா என்ற அந்த சொல்லும் போது தேவனுடைய காரியம் அங்க அவருடைய உள்ளமே என்னாகிறது என்றால் அப்படியே ஒரு காரியங்கள் உண்டாக்கக்கூடியதா இருக்கு. அப்போ தேவன் பேசின காரியத்துக்கும் இந்த சகோதரி பேசின காரியங்களுக்கும் அந்த இடத்துல என்னாகிறதுனா தேவனுடைய உள்ளத்தை தொட்டக்கூடிய காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய விசுவாசங்கள் கூட இன்னைக்கு தேவனுடைய உள்ளத்தை தொடக்கூடியதாக இருக்க வேண்டும். தேவன் நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய ஓட்டங்கள் எல்லாமே தேவனே தொடக்கூடிய காரியமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இப்ப யாருடைய அந்த இதுவும் காரியம் பண்ணல, தேவனே சொல்றார். இந்த சகோதரிக்கு என்ன சொல்லுகிறாங்கன்னா, அந்த இடத்துல அற்புதம் உண்டாகணும்னு சொல்ல, உனக்கு அதிசயம் ஆகுதுன்னு சொல்ல, உன்னுடைய விசுவாசமே உன்னை ரட்சித்தது, உன்னை விடுதலை ஆக்கினது. ஹல்லேலூயா. அப்போதே அந்த நொடி பொழுதிலே அவருடைய அந்த மகளுக்கு தேவன் விடுதலையை அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் வந்து அந்த நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த புறஜாதிகள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நாய்கள் என்று சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதுக்குதான் தேவன் வந்து அந்த இடத்துல வந்து அப்படியாக அவர்களுக்கு ஒரு உணர்வு வர வேண்டும், அவர்களுக்கு வந்து அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் நாய்கள் என்ன அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறார். இல்லையா? அந்த அப்பத்தை எடுத்து போல் அந்த வார்த்தைகள் அங்க ஆண்டவர் பேசியிருக்கார். அந்த மாதிரி அந்த சீஷர்கள் ஆகட்டும், யூதர்கள் ஆகட்டும், அந்த நாட்கள் இருந்த பிரஜாதிகளை வந்து அப்படிதான் அவங்க ட்ரீட் பண்ணி கொண்டிருந்தாங்க, அப்படிதான் அவங்க நினைத்து கொண்டிருந்தாங்க. ஆனா தேவன் இந்த மகளை வந்து ஒரு முழுமையாக உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சகோதரருடைய வாழ்க்கையில முழுமையான ஒரு டச்சர், ஒரு முழுமையான ஒரு காரியத்தை கொண்டு வந்து தேவன் அற்புதம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சில சோர்வுகள் வரும்போது, சில காரியங்கள் நம்மள வாழ்க்கையில வேதனைகள் வரும்போது நம்ம சோர்ந்து போகிறோம். ஐயோ முடியாது, ஆகாது என்று நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனா நம்முடைய தேவனால முடியாத காரியம்
ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் நம்மளுக்கு எல்லாவற்றிலும் அவர் செய்து எல்லாவற்றிலும் அவர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய தேவனா நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த கொடிய அந்த பிசாசினால அவருடைய வாழ்க்கை விடுதலாக என்றால், அப்ப இந்த சகோதரி போய் எப்படி எத்தனை பேருக்கு சாட்சியா இருந்திருப்பாங்க, எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்திருப்பாங்க, எத்தனை பேருக்கு அவங்க ஒரு விடுதலை காரியமா இருந்திருப்பாங்க. அதே போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறோம் நம்முடைய முழு விசுவாசத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். இதே நம்ம லூக்கால கூட நம்ம வாசிக்கிறோம், 100க்கு அதிபதி அவனுடைய விசுவாசத்தை தேவன் பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். அந்த இடத்துல பார்க்கும்போது அவனும் சொல்லுகிறான், அப்பா நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் பிழைத்துக் கொள்வான் என்று அந்த இடத்துல சொல்லக்கூடிய காரியமா இருக்கு. அவனும் ஒரு புறஜாதி மனுஷன் தான், அவனும் இயேசு அறியாத ஒரு மனுஷன் தான். ஆனா அவனுக்குள்ள இருந்த விசுவாசம், அவனுக்குள்ள இருந்த அந்த காரியத்தை யார் பார்க்கக்கூடியவரா இருக்கிறார்னா தேவன் பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் வேலைக்காரன் பிழைத்துக் கொள்வான், என் வீட்டுக்கு வருவதுக்கும் நாங்க பாத்திரவான் இல்லை அந்த இடத்துல சொல்லக்கூடியமா இருக்கிறது. ஆனாலும் தேவன் சொல்றார், அந்த இடத்துல அவர்கிட்ட இருக்கிற ஒன்றுமே தேவன் பார்க்கல, அவனுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தையோ ஆண்டவர் பார்த்து சொல்லக்கூடிய காரியம் என்றால், இஸ்ரேலுக்குள்ள இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் என்ன பண்ணல, நான் பார்க்கல என்று தேவனே சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படியாப்பட்ட ஒரு விசுவாசம், அசைக்கக்கூடிய அந்த விசுவாசம் நமக்குள்ள காணப்படும் போது இன்னைக்கு தேவன் நம்மளை பார்த்து சொல்லுவாரு, இன்னைக்கு எல்லாம் உடைய காரியங்கள் சக்சஸ் ஆனது, உன் வாழ்க்கை எல்லாமே அற்புதமானது, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது போ என்று சொல்லக்கூடிய காரியமாக நம்ம ஈடுபடுகிறவராக இருக்க வேண்டும். அதே போல இந்த கானான் ஸ்திரீக்குரோ அவருடைய வாழ்க்கையில அவர் தேவனை விடாம பிடித்து கொண்டு விடாம வந்த சொல்களிலும் வந்த காரியங்களிலும் ஆண்டவர் சொந்து போகாம தேவனை பின்பற்றினால, தேவனோடு கூட போனதுனால அவருடைய வாழ்க்கையில அந்த குடும்பத்திலேயே ஒரு பெரிய விடுதலையும் சமாதானத்தையும் தேவர் வர பண்ணுந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கொடிய பிசாசு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதுல இருந்து விடுதலை ஆக்கியிருக்காருன்னா நம்மளுடைய தேவன் எப்படி அவரை தொடல, அவர் ஒரு வார்த்தை சொன்ன, உன்னுடைய விசுவாசமே உன்னை ரட்சித்தது போ. அந்த இடத்துல அவங்க எப்படி அந்த விசுவாசத்தோடு போயிருப்பாங்க, எப்படி அந்த காரியங்களை அவங்க கொண்டு போயிருப்பாங்க பாருங்க. இந்த விசுவாசத்தை கொண்டு போனாலே எல்லாமே நடக்கக்கூடியதா காரியம் இருக்கு. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இது ஆகலை, இது முடியல என்று நம்ம ஒருவேளை தவித்து கொண்டிருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். ஆனா நம்மளோட விசுவாசம், தேவன் சொல்றார், நம்மளோட விசுவாசமே உன்னை ரட்சித்தது போக்கா. அந்த இடத்துல ஆனது என்று அந்த வார்த்தை சொன்ன நிமித்தமே அற்புதம் நடந்ததா இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்களுக்குள்ளயும் தேவன் இந்த காரியங்களை நம்ம தேவன் மேல வைக்கிற விசுவாசத்தினால தேவன் நம்மளை விடுதலை ஆக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசம் என்றது உறுதியாக பற்றி கொண்டு இருக்க வேண்டும். எப்படி தேவன் இந்த சகோதரிக்கு இந்த மகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தாரோ அதே போல இன்னைக்கு நம்மளும் தேவனை பின்பற்றும் போது தேவன் நம்மளும் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்யக்கூடியவராக இருக்கார். நம்ம கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பின் தேவனே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த நேரத்தில் ஆண்டவரே, அந்த மகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா நீ செய்த ஆண்டவரே அவரோட விசுவாசத்தையும் கண்டு ஆண்டவரே அற்புதங்கள் ஆண்டவரே உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது ஆண்டவரே. நீ சொன்னபடியாக தேவனே அந்த இடத்துல ஆண்டவரே இந்த கொடிய விசுவாசத்தினால இருந்த அந்த மகளோட விடுதலை ஆக்கினீர் கர்த்தாவே. இன்னைக்கு நாங்களும் உங்கள் மேல விசுவாசத்தை வைக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய காரியம் எல்லாமே வாய்க்க பண்ணும்படியாக எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசங்கள் பெருகத்தக்கதாக தேவனே, விசுவாசத்தை ஓடத்தக்கதாக நிற்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு பலனையும் கிருபையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆண்டவர் எல்லாவற்றிலும் உடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென்.